நம்ம ஹீரோ வந்து நிறைய டைம் வந்து டைம் ட்ராவல் பண்ணுறனால வந்து அவர் சாகிற நிலமை வந்துருச்சு. அவங்க வீட்டில் இருக்கவங்க அப்புறம் ஹீரோயின் எல்லாமே வந்து நினச்சிட்ருக்காங்க, நம்ம ஹீரோ வந்து அதிகமாக டைம் ட்ராவல் பண்ணுறனால தான் அவர் செத்து கிடக்குறாரு அப்படின்ட்டு. எப்படி அவர் கிட்னியில் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஆனால் இவர் ஒரு டைம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா துணிமணி எதுவுமே இருக்காது. இவர் மட்டும் தான் வந்து இன்னொரு டைம்லைன்லேருந்து இன்னொரு டைம்லைனுக்கு வந்து ட்ராவல் பண்ணுவார். இவர் ட்ராவல் பண்ணுறது வந்து இவருக்கே தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக ட்ரிங்க்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாலும் டைம் ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறமா வேறு ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தாலும் இவருக்கு டைம் ட்ராவல் ஆகும். அப்புறம் ஃப்யூச்சர்லேருந்து அவரோட பொண்ணு வந்து தான் வந்து சொல்லும், அப்பா வந்து சாக போகிறாருன்னு சொல்லி. இப்போ ப்ரெசண்டில் இருக்க இந்த ஹீரோவோட இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கோம். அதனால் ரொம்ப பயந்துருவாங்க 2 பொண்ணுங்களுமே. ஆனால் 2 பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்பா சாக போகிறது. ஹீரோயின்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னால் அவங்க ஒய்ஃப் பயந்துருவாங்க அப்படின்ட்டு. அதனால் அப்பாவும் பொண்ணு மட்டும் ரகசியமாக வச்சுப்பாங்க.